ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக கூறி துரை வைகோ நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல இருந்தவன் நான் என்பதை அனைவரும் அறிவர். 2018இல் இயக்க தந்தை வைகோ திடீரென உடல் நலம் குன்றி இதய பாதிப்புக்குள்ளானதால் கனடாவில் தங்கியிருந்த நான் தந்தையின் உடல் நலத்தை பாதுகாக்க நாடு திரும்பினேன். தலைவர் உடல் நலமின்றி இருந்ததால் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என்னை முன்னிலைப்படுத்தினர். எந்த குருவிக்குளம் ஒன்றிய சேர்மேனாக என் தந்தை பொறுப்பு வகித்தாரோ அதே குருவிக்குளம் ஒன்றிய குழு தலைவர் பொறுப்பில் மதிமுகவைச் சேர்ந்த ஒருவரை அமர வைக்க உறுதியெடுத்தேன். அதை களத்தில் நிறைவேற்றி காட்டி தமிழகத்தில் திமுகவை தவிர பிற கட்சிகள் ஒன்றிய தலைவர் பதவியை ஒரு இடத்தில் கூட பிடிக்க முடியாத நிலைமையில் மதிமுக குருவிக்குளம் பஞ்சாயத்து யூனியனை கைப்பற்றியது. கட்சி நிர்வாகிகளின் விருப்பத்தோடு தலைமை கழக செயலாளராகவும் அதன்பின் முதன்மை செயலாளராகவும் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒருபோதும் எந்த பொறுப்பையும் தலைமை பதவியையும் விரும்பியதில்லை. நமது இயக்க தந்தை அரசியலுக்கு வந்து இழந்ததுதான் அதிகம். அவர் பெற்றது தமிழக உரிமைக்கு போராடி வரும் வாழ்நாள் போராளி என்கிற விருது மட்டும்தான். தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர். நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்வான பிறகுதான் அதை சகித்து கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காண்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்ற தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை. எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன். அதன் பிறகு கட்சியின் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன். என்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ ஏழ்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அதே நேரம் மதிமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் துரை வைகோ கூறியுள்ளார்.